ஹலோ மக்களே, வெல்கம் டு சாண்டிஸ் கார்னர். யூடியூப்ல இப்போ ரீசெண்டாக ஏகப்பட்ட சேனல் வந்து பார்த்தீங்கன்னா டிமானிட்டைஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அது ஏன் அப்படிங்கிறது நிறைய பேத்துக்கு தெரியும். நம்மளும் வந்து பார்த்தீங்கன்னா அதை பற்றின வீடியோஸ் நிறைய போட்டிருக்கோம். இன்னும் நிறைய பேருக்கு அதுக்கான ஃபுல் டீட்டெயில் என்னங்கிறது தெரியல. ஸோ மறக்காம இந்த வீடியோ முழுசாக பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. உங்கள் சேனலை நீங்கள் சேஃபாக வச்சுக்கோங்க. ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப் சிஇஓ பேசியிருந்தார். அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, யூடியூப்ல வந்து ஏஐயோட ஆதிக்கம், அதாவது ஏஐயோட கண்டென்ட் வந்து அளவுக்கு அதிகமாக இருக்கு. ஸோ அதை நாங்கள் வந்து அது வந்து யூடியூப் சேஃப் கிடையாது. ஸோ நாங்கள் வந்து அதை கொஞ்சம் கிளியர் பண்ணுறோம். அதற்காக நாங்கள் வந்து ஸ்ட்ராங்கான விஷயங்களை வந்து செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இது வந்து இப்போ ரீசெண்டாக வந்தது. அவர் சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் டாப் 100 ஏஐ சேனல்ல 20 சேனலை வந்து டிமானிட்டைஸ் பண்ணிட்டாங்க. நல்லா நோட் பண்ணிக்கோங்க. டாப் ஏஐ சேனல், டாப் 100ல இருக்கிற சேனல்ஸில் 20 சேனலை வந்து டிமானிட்டைஸ் பண்ணிட்டாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா பல மில்லியன் கணக்கான சப்ஸ்கிரைப் வச்சிருக்கிற சேனல் ஆகட்டும், இல்லை பல பில்லியன்கள் வியூஸ் போயிருக்கிற சேனல் ஆகட்டும், அதெல்லாம் அவங்களுக்கு தேவையில்லை. ஏஐ வச்சு போட்டிருக்கிறாங்களா அப்படிங்கிற பேஸ் பண்ணி தூக்கிட்டாங்க. ஆனால் நம்ம ரீசெண்டாக ஒரு சேனல் நம்ம வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருந்தோம், ஒரு ஹிஸ்ட்ரி சேனல். ஸோ அந்த சேனல் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த ஸ்லீப்பிங் ரிலேட்டடான வீடியோஸ் போடுறது, ஹிஸ்ட்ரிஸ் சொல்கிறது, அதாவது மக்களை தூங்க வைக்கிறதுக்காக அந்த வீடியோஸ் பார்ப்பாங்க, தூங்குறதுக்காக அந்த வீடியோஸ் பார்ப்பாங்க. அந்த மாதிரியான சேனலு 2025 ஏப்ரலில் சேனல் ஆரம்பிக்கிறாங்க. மே மாதம் மானிசேஷன் ஆகுது. மே டு டிசம்பரில் $1,70,000 ஏர்ன் பண்ணியிருக்காங்க. அந்த சேனலுக்கும் டிமானிட்டைஸ் ஆயிடுச்சு. சரி, என்னதான் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபுல்லாக போய் உட்காந்து அனலைஸ் பண்ணால் ரொம்ப சிம்பிள். அது நம்ம அனலைஸ் கூட பண்ண தேவையே இல்லை. ஒரே பேட்டர்னில் இருக்குது எல்லாமே. அதாவது தம்மைல் எடுத்துக்கிட்டிங்கன்னா எப்படி வச்சுருக்குறாங்கன்னா, ஒரே லே அவுட்டு, ஒரே டெக்ஸ்ட் பிளேஸு. அதாவது எப்படின்னா, இப்போ டாப் கார்னர், டாப்பு இல்லைன்னா பாட்டம் சொல்கிறோம் இல்லைங்க, அந்த மாதிரி டாப்னா டாப்பில் ரெட் அண்ட் ஒயிட் அப்படின்னா வெறும் ரெட் அண்ட் ஒயிட்டு, சேம் லே அவுட்டு. இதே தான் வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூ பண்ணியிருக்கிறாங்க தம்மையில். ஸோ அங்கேயே தெரிஞ்சு போச்சு சேனல் அவுட்டுன்னு. ரெண்டாவது விஷயம் என்னன்னா, அவங்களோட வீடியோ பேட்டர்ன் எல்லாத்தையும் ஒரே மாதிரி தான் இருக்குது. ஸோ இது இன்னும் ஈஸியாக போயிடுச்சு சேனலை தூக்குறதுக்கு. மூணாவது என்ன அப்படின்னா, அவர் கிட்டத்தட்ட 2 மணி நேரம் டு 2.5 மணி நேரம் அவங்க வீடியோ லென்த்து போடுறாங்க. 2 மணி நேரம் டு 2.5 மணி நேரம். ஒரே ஒரு ஏஐ இமேஜ் ஒவ்வொரு 10 நிமிஷத்துக்கு இருக்கு. ஸ்லோவாக ஸ்லைடு ஷோ பண்ணி விட்டாங்க. முடிஞ்சு போச்சா? ஸோ அதாவது இதை ஷார்ட்டாக சொல்லணும்னா, இது வந்து ஏஐ யூஸ் பண்ணால வந்த ப்ராப்ளம் கிடையாது. ஏஐ யூஸ் பண்ணனால அவங்க சேனல் போச்சுன்னு இதை சொல்லவே கூடாது. அவங்க யூஸ் பண்ணியிருக்கிற பேட்டர்ன், அந்த பேட்டர்ன் தான் ப்ராப்ளம். அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க சேனல் போயிருக்கு. ஸோ நீங்கள் சேனல் வச்சுருந்தீங்கன்னா, தயவு செஞ்சு ஏஐ யூஸ் பண்ணி போடுறீங்கன்னா தாராளமாக நீங்கள் போடலாம். ஆனால் நான் சொன்ன இந்த 3 பேட்டர்னில் உங்கள் சேனல் இருக்கான்னு மட்டும் நீங்கள் பார்த்துக்கணும். தம்ப்நெயில் ஒரே மாதிரி இருக்கக்கூடாது, பேட்டர்ன் ஒரே மாதிரி இருக்கக்கூடாது, அட் த சேம் டைம் ஸ்லைட்ஸோ ரொம்ப உங்களுடைய எஃபெக்ட் இல்லாமல் இருக்கக்கூடாது, எடிட்டிங். இந்த 3 மட்டும்தாங்க. இந்த 3 மட்டும் இல்லாமல் இருந்தால் டெஃபினட்டாக நீங்கள் ஏஐ யூஸ் பண்ணி வீடியோ போட்டிருந்தாலும் உங்கள் சேனலுக்கு எந்த விதமான பாதிப்பும் வராது. இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா கடைசியாக சிஇஓ வந்து பேசி முடிக்கும் போது அவர் சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா, யாரெல்லாம் ஏஐ யூஸ் பண்ணுறாங்களோ, அதாவது ஏஐ கிரியேட்டர்ஸ் தான் ஃபியூச்சரில் வின் பண்ண போகிறாங்க. ஆனால் ஏஐ மட்டுமே வச்சு அவங்க வந்து வீடியோஸ் ரெடி பண்ணாங்கன்னா கண்டிப்பாக அது செட் ஆகாது. ஹியூமன் எஃபெக்ட்னு ஒன்று இருக்குது, அது வேணும். அது இருந்தால் மட்டும்தான் அவங்க ஜெயிக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. ஸோ ஏஐ வீடியோ யூஸ் பண்ணுறீங்கன்னா தாராளமாக நீங்கள் யூஸ் பண்ணலாம். இந்த ஃபார்மேட்டில் இருக்கணும். மக்களே, நீங்கள் வந்து ஏஐ யூஸ் பண்ணி தாராளமாக வீடியோஸ் போடலாம். யூடியூப் அலோவ் பண்ணுது. பட் நான் சொன்ன இந்த காரணங்கள் தான் முக்கியம். யூடியூப் ரிலேட்டடாக ஏதாவது உங்களுக்கு டவுட்னாலும் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். நன்றி மக்களே.